ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறப்போ 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ்ன்னு போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நகராமல் இருக்க குண்டு ஊசி யூஸ் பண்ணி கட் பண்ணுறது பார்க்கலாம். சின்ன குண்டு ஊசி வந்து பேப்பரில் வரும், அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் பெரிய குண்டு ஊசி பீட் வச்ச மாதிரி வரும் பாருங்கள். அது வாங்கிக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்போ நகர மாட்டேங்குது, அப்படியே நல்லா இருக்குது. இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறீங்கன்னா அவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி இந்த குண்டு ஊசி போட்டு யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். சின்ன குண்டு ஊசி வந்து யூஸ் பண்ணலாம், லைனிங் ப்ளவுஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸுன்றப்போ அந்த துணியோட குத்தி எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஒரு வாட்டி குண்டு ஊசி வந்து கழட்டிக்கும். இந்த மாதிரி பெரிய குண்டு ஊசி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக மடித்து போட்டுக்கிட்டு கையிலே நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ப்ளவுஸை வந்து மேலே வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குன்னா அதை வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 ப்ளவுஸையும் ஒன்றா மடித்து போட்டு ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அளவுகள் மாறாமல் கரெக்டாக ஒரே மாதிரி வருது. நாளைக்கு எந்தெந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நைட்டே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் எழுந்ததுமே ஸ்டிச் பண்ணிடலாம். வீட்டு வேலைகளும் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸையும் கரெக்ட் டைமுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ப்ளவுஸ் வந்து காலையில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு கால் வலிக்கும். இப்போ நைட்டே கட் பண்ணிட்டோன்னா அதோடு என்ன பண்ண போகிறோம், ரெஸ்ட் எடுத்துருவோம். அப்போ வந்து கால் வலி வந்து தூக்கமாக போயிடும், தெரியாது. நான் எப்போவுமே இப்படி தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு ப்ளவுஸ் எத்தனை ப்ளவுஸ் இருக்கோ அத்தனை ப்ளவுஸும் கட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிவிட்டு படுத்துருவேன். காலையில் எழுந்திரிக்கிறப்போ டென்ஷனே இல்லாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதை தான் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வந்து உக்காந்துருவேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்து ப்ளவுஸ் இருக்கிறப்போ நமக்கு வந்து சோம்பேறி இல்லாமல் டக்கு டக்குன்னு தச்சு எடுத்துக்கலாம். இந்த ஒவ்வொரு ப்ளவுஸாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து எப்படி தான் தெரியல, அது வந்து எனக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்பாக இருக்கும். நம்ம ஒரே முட்டை கட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸ் தைக்க போகிறோம், இல்லை ஒரு 5 ப்ளவுஸ் தைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் முடித்ததும் அடுத்தடுத்து எழுந்துக்காமல் ஒரு 2 ப்ளவுஸ் வரைக்கும் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரைக்கும் எழுந்துக்கவே கூடாதுன்ற ஒரு முடிவோடு உக்காஞ்சி தைச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். தைக்க முடியல, டைம் இல்லைன்ற ஒரு இதுவே வராது. உடம்பு முடியலன்னா அந்த நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து பசங்களையும் பார்க்கணும் இல்லையா, அது வந்து அதே மாதிரி கஸ்டமரையும் பார்க்கணும். எந்த ஒரு விஷயமே முடியலன்னா நம்மளால் கண்டிப்பாக முடியாது. அது முடியும் அப்படின்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு செய்யலான்னு தள்ளியே போடாதீங்க. இப்போவே நினச்சிட்டு இப்போவே செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பாச்சும் எடுத்து வைக்கணும் நம்ம. அதாவது வந்து இப்போ நாளைக்கு கண்டிப்பாக நாளையிலேருந்து ஸ்டிச் பண்ண உக்காந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்று நாளைக்கு பண்ண போகிறதுக்கு அந்த இடம் க்ளீனாவது பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு மிஷின் மேலே எந்த ஒரு பொருளுமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தோணவே தோணாது. என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் மிஷின் மேலே தான் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அது வந்து ஏதோ தலையில் இருக்கிற பாரம் மாதிரி தான். ஆனால் மிஷின் மேலே எப்போ நம்ம வந்து பொருளுங்கள்லாம் நம்ம அதிகமாக வைக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து தைக்க முடியாது. என் மிஷின் மேலே எதனா ஒரு பொருள் வச்சாங்கன்னா எனக்கு கோவம் வரும், திட்டுவேன், வைக்காதீங்க அது மேலே அப்படின்னா அதுலேருந்து வைக்க மாட்டாங்க. அது மாதிரி தைக்க போகிற கிளாத்தை கூட அது மேலே வந்து வைக்காதீங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு எப்போ தைக்க போகிறீங்களோ அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஷின் மேலே வைங்க. நாளைக்கு தைக்க போகிறேன்றது கூட மிஷின் மேலே வைக்கவே கூடாது. எப்போவுமே மிஷின் வந்து எம்டியாகவே வைங்க. எப்போ ஸ்டிச் பக்கத்தில் ஒரு சேர் வச்சு கூட வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ஒரு சேர் வச்சுட்டு எல்லாமே அந்த சேர் மேலே தான் வச்சுப்பேன். எப்போ ஸ்டிச் பண்ண போகிறோமோ அப்போ எடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்களேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மிஷின் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், க்ளீனாக தொடச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டைமிங்கை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். காலையில் 10 மணிக்கு வந்து மிஷினில் உட்கார போகிறோமா, 10 மணிக்கு வந்து உட்காந்துடணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த 10 மணிக்குள்ளே வேலை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அன்னன்னைக்கு ப்ளவுஸை வந்து கண்டிப்பாக முடிக்க முடியும். இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலை வந்து ஈவினிங் போட முடியுமான்னு பார்த்துட்டு கூட அந்த வேலையை வந்து 5 மணி வரைக்கும் தைச்சிட்டு கூட அதுக்கு மேலே வீட்டு வேலையும் கூட கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணுறது, ஊக்கு தைக்கிறதுன்ற வேலையை பார்க்கலாம். இல்லை ஸ்டிச்சிங் ஒர்க்கே இருந்தால் கூட ஸ்டிச்சிங் ஒர்க் கூட அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப இந்த பாத்திரம் கழுவுற வேலை, வீடு பெருக்கிற வேலைலாம் மட்டும் கொஞ்சம் முடிச்சிடுவேன். ஏன்னா யாருனா வந்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து வீடு வந்து கலிஜாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை மட்டும் பண்ணிடுவேன். துணி
வந்து உணர்த்துறதோ இந்த மாதிரி வேறு எந்த வேலை ஒர்க்கு தெரியும் இல்லையா, அது வந்து இப்போது முக்கியம் இல்லை அப்படின்றப்போ அதை மட்டும் ஈவினிங்கில் வந்து பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வேலை வந்து செஞ்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வீட்டு வேலைன்றது வந்து லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக முடியாது. ஒவ்வொரு வேலையும் அது எப்படி தான் வரும்னே தெரியாது, வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைனாலும் பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை வச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்மளுடைய ஸ்டிச்சிங் ஒர்க்கை நம்ம பார்க்க வேண்டியது தான். நம்ம தினமும் தைக்கணும். நம்ம தினமுமே மிஷினில் உட்காந்து தைச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து அது ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி. இப்போது படிச்சுட்டே இருக்கோம். ஒரு முறை படிக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும், 2வது முறை படிக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் பாருங்க 3வது முறை அது என்னதுன்ற வேர்டே நம்ம பார்க்காம நம்ம பாட்டுக்கு நம்ம மைண்டு சொல்லிகிட்டே இருக்கும். அதுவாக தானாக வந்து வரும். அப்படி தான் என் பையனுக்கு கூட சொல்லுவேன், நீ வந்து ஒரு முறை படிச்சுட்டு கஷ்டப்படாத, அப்பப்போ பண்ணிகிட்டே இரு, ஒரு 10 டைம்ஸ் ப்ராக்டிக்ஸ் எடு, கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி தான். நம்ம தினமும் ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க அது என்ன பண்ணுறோன்றதே இல்லை, கை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். இது வந்து கஷ்டமே தெரியாது. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணுங்க. நிறைய கிளாத்தில் வந்து உங்கள் கிளாத்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய துணி வீண் தான் ஆகும், பரவாயில்ல. எவ்வளோ துணி உங்களால் வீணடிக்க முடியுமோ வீணடிங்க. உங்கள் துணி மட்டும்தான் வீணடிக்க முடியும். அந்த மாதிரி தான் நானும் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு வந்து நிறைய அதுலேயும் கற்றுக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் போன ப்ளவுஸில் இந்த தப்பு பண்ணோம், இந்த ப்ளவுஸில் இந்த வந்து தப்பு பண்ணாமல் கரெக்ஷன் பண்ண முடியும். உங்களாலே உங்கள் கரெக்ஷன் வந்து சரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கிளியராக கற்றுக்கங்க. ஒன் பை ஒன்னாக இதுக்கப்புறம் இதை ஸ்டிச் பண்ணணுன்றதை வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மனப்பாடம் தான். எல்லாம் ப்ராக்டிக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ எல்லோரும் வந்து 1/2 ஹவரில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுறேன், 20 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுறேன்றாங்களே, அதெல்லாம் உண்மை தான். ப்ராக்டிக்ஸ் பண்ண எல்லாமே ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபியூஷனாக யோசித்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எப்போ நம்ம யோசிக்காமல் கரெக்டாக தைக்கிறோமோ அப்போ வந்து பெடலை நம்ம வந்து வேகமாக மெரிக்க ஆரம்பிப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெரிக்கிறது கன்ஃபியூஷனே இல்லாமல் யோசனை இல்லாமல் நம்ம தைக்கிறப்போ பெடலை வந்து வேகமாக மெரிக்கணும். அதுதான் ஃபாஸ்ட்டுன்னா நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. பெடல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழக என்ன பண்ணுவோம், ஒரு 1 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுவோம் பார்த்தீங்களா பெடலை, அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் தொலைவுக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு வந்து வேகமாக எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் வந்து ஃபாஸ்ட்டு. அப்படியே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ண நம்மளுக்கு வந்து தானாக வந்து ஃபாஸ்ட்டு வந்துடும். அப்படியே 1 ஹவர் ஆனாலும் கவலையே இல்லை. 1 ஹவர் ஆனாலும் நீங்கள் ஒரு ப்ளவுஸாவது முடிச்சிங்களா, அதுதான் ஹாப்பி அங்கே. இன்றைக்கி வந்து உங்களால் வந்து உக்காந்து தைக்கவே முடியலன்றப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 1 ஹவருக்காச்சும் நம்ம ஒரு ப்ளவுஸ் முடித்தோமா அதுவே போதும். அப்புறம் உங்களுக்கு வந்து அது ஈஸியாகிடும். அப்படியே அடுத்தடுத்துன்று தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். அப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் எல்லாரும் போல் நம்மளும் ஒரு நாளைக்கு 15 ப்ளவுஸு 10 ப்ளவுஸ் எல்லாம் கூட தைக்கிறாங்க. அந்த மாதிரி உங்கள் ஹெல்த்து எப்படி இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தைங்க. அவங்க அவ்வளோ தைக்கிறாங்க இவ்வளோ தைக்கிறாங்கன்றது அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, உங்களுடைய உடம்புக்கு உங்கள் வீட்டு வேலைக்கு எப்படி இருக்குது அதை பார்த்து எவ்வளோ தைக்க முடியுமோ அவ்வளோ தைங்க போதும். நாம் தினமும் ஸ்டிச் பண்ணுறத அன்னன்னைக்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கோம், 5 ப்ளவுஸா 6 ப்ளவுஸான்றதை நோட்டில் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நம்ம வந்து நேற்று வந்து 5 தைச்சோம், இன்றைக்கி 4 தான் தைச்சிருக்கோம், அந்த 4 தைச்சிட்டு அன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறப்போ ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு, இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நேற்று வந்து 4 தைச்சிட்டோம், இன்றைக்கி இன்னொன்று எக்ஸ்ட்ரா தைக்கணுன்ற மாதிரி தைப்பேன். அப்படி இல்லையா அன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணேன், வீட்டில் ஒர்க் பண்ணதோ பூஜை பண்ணதோ அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த மாதிரி நோட்டில் எழுதி வைக்கிறது. ப்ளவுஸ்க்கு எத்தனை ப்ளவுஸ்க்கு ஹூக் வைக்கிறோம் அப்படின்றது கூட நான் மென்ஷன் பண்ணுவேன். ப்ளவுஸ் எத்தனை கட் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி எத்தனை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி குறைவாக பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி தோணும். அதில் எழுதணுன்றதுக்காகவே கூட ஸ்டிச் பண்ணிவிடுவோம் நம்ம. இன்றைக்கி வந்து ஈவினிங்கே இந்த ப்ளவுஸ் கொடுக்கணும், ஒரு 7 மணிக்கா வந்து வாங்கிக்கிறேன்னிட்டாங்க. அதனால் 4 ப்ளைன் ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் தான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த 5 ப்ளவுஸ்க்கும் இப்போ ஹூக் வச்சு முடிச்சிட்டோன்னா நான் ஒரு 5 ஓ கிளாக்கெல்லாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு 7 மணிக்கு தானே வரேன்னாங்க, ஒரு 1 ஹவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா ப்ளவுஸ்க்கும் ஹூக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ தான் ஒர்க்கு. இதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு என்னுடைய ஒர்க்கு இன்றைக்கி வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.